ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். சமையல் மற்றும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வரும் வீடியோக்களை காண பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்கணும். வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்து ஒரு கடாயில் நல்லா வறுத்து எடுத்துடணும். புளிக்குழம்பு செய்யறதுக்கு பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம் சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு வாணலியில் எண்ணெய், கடுகு, வெந்தயம், சீரகம், காய்ந்த மிளகாய், பச்சை மிளகாய், மிளகு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு பொரிச்சு வச்சுருக்க 10 பல்லு பூண்டு அதில் சேர்த்து நல்லா வதக்குங்க. வதக்கி முடித்த உடனே வெங்காயத்தை அதில் சேர்த்து அதையும் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கணும். இது நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே இதுக்கு புளிக்குழம்புக்கு தேவையான மசாலா செய்யறதுக்கு ஒரு தனி வாணலி எடுத்து அதில் மிளகு ஒரு ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன், கடலப்பருப்பு, உளுந்து பருப்பு, தனியா, பச்சை அரிசி, காய்ந்த மிளகாய், ஒரு 5-6 கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொன் வறுவலாக நல்லா முறுமுறுன்னு வதக்கி கூடவே வெந்தயம் இது எல்லாத்தையும் வதக்கி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி பவுடராக எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு முறையும் நம்ம செய்யும்போது இந்த புளிக்குழம்புல ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்கும். புளிக்குழம்பு வாசனையும் நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா தூளையும் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கி விடுங்க. வதச்சி கொஞ்சம் குழம்பு மாதிரி வந்த உடனே நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா அந்த வெண்டைக்காயை அதை இதில் ஆட் பண்ணி நல்லா கலக்கி கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. இது கொதித்து கொஞ்சம் நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் ஓரளவுக்கு புளி எடுத்து அதை ஊற வச்சுட்டு இது நம்ம ஆரம்பத்துலேயே ஊற வச்சுட்டு அதை நல்லா கரைச்சி நல்ல வெண்டைக்காய் வெந்துட்ட ஸ்டேஜில் அந்த புளியை அழகாக அது மேலே ஊற்றிட்டு அதில் இருக்க திப்பியை அதில் போடாமல் குழம்பை நல்லா கலக்கி விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தோம்னா நம்ம புளிக்குழம்பு தயார். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இருந்துச்சுன்றதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.